திருவருள் செல்வமே கலைவாணியே திருவருட்செல்வமே தருக்களி தெய்வமே அறப்பொருள் இன்பம் இவை அறப்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணதருளை அறப்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் அறப்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணதருளை கருணை சரஸ்வதியே கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில்வாணி கருணை சரஸ்வதியே இசை நாடக தமிழும் மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இசை நாடக தமிழிடம் மூன்றிலும் இகபர சுகமில் எல்லைகள் வாழ்ந்திடும் திருநாவிலும் அமரர் உலகிலும் திருநாவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வேலை பாடும் பல பொருளே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வேலை பாடும் பல பொருளே கருணை சரஸ்வதியே கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில்வேணி கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில்வாணி கருணை சரஸ்வதியே அவையில் வீச்சிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமார் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் ஒரு பாதம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிருந்தவன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து நர்த்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாகும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தாற்போ பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடிவேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. ஹலோ ஷார்ப் மட்டும் வச்சுருங்க. ஹலோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஹலோ ஹலோ எக்கோ வச்சுருங்க. ஹலோ வால்யூம் வச்சுருங்க. ஹலோ பழமியப்பா ஞான பழமியப்பா தமிழ் ஞான பழமியப்பா பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழ் ஞான பழனியப்பா பழமியப்பா ஞான பழமியப்பா தமிழ் ஞான பழமியப்பா சபை தண்ணில் இரு சபை தண்ணில் உருவாக்கும் உளவோர்க்கு பொருள் கூறும் பழமியப்பா ஞான பழமியப்பா தமிழ் ஞான பழனியப்பா
கண்ணொன்று கடலாய் வந்தார் நெற்றி கண்ணொன்று கடலாய் வந்தார் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றார் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றார் கார்த்திகை பெண் பால் உண்டா திரு கார்த்திகை பெண் பால் உண்டா உலகண்ணை அணைப்பாளி திருமேனி பொறுப்பூர் தமிழ் ஞான பழமியப்பா ஊருண்டு பேருண்டு புறவுண்டு சுகமுண்டு சாத்து சாரும் உண்டு ஊருண்டு பெயருண்டு ஊரவுண்டு பெயருண்டு முட்டார் தாறு உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையே நீ வாழ இடமும் உண்டு நீ கொண்ட மேகங்கள் நாடு கைலை நீ பார்க்க இடமுள் உண்டு தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாக பாசமுண்டு தத்துவம் தவறு என்று சொல்லவும் அவ்வையில் தமிழுக்கு உரிமை உண்டு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே ஏறுமையில் ஈசனிடம் நாடு ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவாணி ஏற்றுக்கொள்வாய் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவாடி என்னுடன் ஓடிவாடி கதிரைப்படி காரியம் துவங்கியிருந்தாலும் காஞ்சியிலே காமாட்சியாகும் மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும் காசியிலே விசாலாட்சியாக விளங்கும் மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு என குப்பையை கொடு கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்குது பொதுவாகவே ஒரு ஊருடைய எல்லை தெய்வமாக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் யாரை வைப்போம் அப்படின்னா ஆண் தெய்வத்தை தான் வைப்போம் என்ன காரணம் அப்படின்னா பெண்களை விட ஆண்கள் தான் ரொம்ப பலசாலி எதுக்காக அப்படி படைச்சாங்கன்னு தெரியுமா பெண்களை விட ஆண்களை ஏன் பலசாலியாக படைச்சாங்க அப்படின்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இங்கே பாதி பேருக்கு தெரியவே மாட்டேங்குது அப்போ எல்லை தெய்வமாக வைக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா ஐயனாரை வைப்பாங்க இல்லை கருப்பசாமி வைப்பாங்க இல்லை பாண்டிமுனியை வைப்பாங்க அவங்கள தான் ஊரோட எல்லை தெய்வமாக வைப்பாங்க ஆனால் ஒரு ஊரோட எல்லை தெய்வமாக பெண் தெய்வத்தை கொண்ட நாடு எது ஊர் எது அப்படின்னா பாண்டிய நாடு தான் மதுரை தான் எப்படி அப்படின்னா அன்று மதுரையே வெள்ளத்தில் முழுகுச்சு மதுரை எப்படி வெள்ளத்தில் முழுகிருக்க மதுரையே வெள்ளத்தில் முழுகிற அளவுக்கு மதுரையில் தண்ணி இருந்துச்சா கடல் இல்லையே முத கடல் இருந்தால் தான் வெள்ளத்தில் முழுகும் மதுரையே முழுகுனா கடல் இருக்கணும் கடல் இருந்துச்சு அதனால தான் எழுகடல் வீதின்னு சொல்லி ஒரு இடம் மதுரையில் இந்த எழுகடல் வீதியில் தான் காஞ்சனமாலைக்கும் மலையத்தூச பாண்டியனுக்கும் கோவில் இருக்குது அங்கே 2 பேரையும் கும்பிட்டுட்டு தான் அம்மா வந்து திக்விஜயத்துக்கு போவாங்க திக்விஜயம்னா என்ன அப்படியே 17-14 உலகத்துக்கும் போய் சண்டை போட போவாங்க பாருங்க அது பேர் தான் திக்விஜயம் அங்கே போவாங்க அவங்க தன்னுடைய தாய் தந்தையை வணங்கிவிட்டு அந்த இடத்துக்கு பேர் தான் எழுகடல் வீதின்னு சொல்லி 7 கடலை யாருக்காக யார் இணைச்சது அப்படின்னா தன்னுடைய மாமியார் காஞ்சனமாலைக்காக சொக்கநாதர் இணைச்சது இப்போலாம் மாமியாருக்காக 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க சொல்லுங்க ஆனால் மாமியார் புனித நீரிலே நீராடணும்னு சொல்லி தன்னுடைய மகள் மீனாட்சி கிட்ட கேட்டுக்கிட்டதுனால மீனாட்சி போய் சொக்கநாதத்தை சொல்கிறா ஐயா இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு புனித நீரில் நீராடணுமா அதனால் 7 கடலையும் வர வைங்கன்னு சொன்னாங்க இப்போ 7 கடலையும் மதுரையின் பதியே வளர்ச்சாரு அதனால் மதுரையை வெள்ளத்தில் முழுகுச்சு மதுரையே வெள்ளத்தில் முழுகும் போது மதுரையை கட்டமைக்கணும் மதுரையோட எல்லையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி போய் சொக்கநாதத்தை கேட்குறா அப்போ சொக்கநாதர் என்ன பண்ணுறாரு மதுரையோட எல்லையை காமிக்க சொல்லி ஆதிசேஷன் என்ற பாம்பை எடுத்து விட்டு மதுரையோட 4 எல்லையும் காமிச்சு நிற்க சொல்கிறாரு அந்த பாம்பு மதுரையோட 4 எல்லையும் காமிச்சு நிற்குது அந்த பாம்பு காமிச்ச 4 எல்லை எது அப்படின்னா ஒன்று திருவேடகம் இன்னொன்று தென்பரங்குன்றோன்னு சொல்கிற திருப்பரங்குன்றம் இன்னொன்று அழகர் மலை இன்னொன்று அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்து நின்றதான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம்
இந்த 3 எல்லைக்குமே ஆண் தெய்வத்தை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஒரே எல்லைக்கு மதுரையோட எல்லைக்கு பெண் தெய்வத்தை வச்சுருப்பாங்க. மீனாட்சி போலவே பச்சை நிறத்தோடும் உருண்டை கண்களோடும் அக்கினி கிரீடத்தோடும் காட்சி தரக்கூடியவள். அப்பேற்பட்டவளை ஒரு பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால் ஹலோ எக்கோ வச்சுருவாங்க. போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரமுடிக்க நடந்தார். பழமையான பாதைகள் கடந்தாரு. போடாது வேஷமெல்லாம் போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரமுடிக்க நடந்தார். பழமையான பாதைகள் கடந்தாரு. மறி போற மல்லிகட்ட துணிஞ்சாரு. மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு. ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பொறுத்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. அந்த பாண்டியன சுக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாளே போது மீது திருநாள். வண்ண பூண்டேறி ஏறி வரும் ஒரு நாள். வீராதி வீரமுள்ள ராதாதி ராசனுக்கு பூமாலை போட்டது திருநாள். வண்ண பூண்டேறி பூட்டி வரும் ஒரு நாள். மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத என்ன கொண்ட மீனாட்சி. வேறென்ன வாள் என்ன வெறுப்பாரா நினைச்சது முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷன் யாரு. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி. அந்த பாண்டியன சுக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. ஊரோரும் ஊருக்குள்ள ஆத்தா வந்தாடி தெருக்குள்ள பூமாள தோல் மேல போட. பாண்டியன சுக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. ஊரோரும் ஊருக்குள்ள ஆத்தா வந்தாடி தெருக்குள்ள பூமாள தோல் மேல போட. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பாண்டியன சுக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. அருமையான பக்கம் மேலும் அருமையான மைக் செட்டு கூட நன்றி. கைத்தறி உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
அருமையான மைக் செட்டு கூட. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாச்சும் குறை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருனாலும் எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சிட முடியாது. சொல்லுங்கள். சில பேர்ட்டுலாம் மைக் செட்டுக்காரங்கிட்ட சொல்லுவோம், அவங்களாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, மதுரை பக்கம் தான் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அண்ணே வாலிப சரி பண்ணுக்கிறதா சொல்லுவோம். ஏதோ சோத்தில் மண்ணவாரி போட்ட மாதிரி அதை நாடகம் முடிகிற வரைக்கும் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க நாடகக்காரங்களை. நமக்கு அடுத்து சொல்ல பயமாக இருக்கும், இவங்ககிட்ட சொல்லலாமா இல்லை அடுத்து அடிக்க வந்துடுவாங்களா. அதனால் அண்ணன் வந்து அதை சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே சரி செய்கிறாங்க பாருங்க. அதனால் வாழ்த்துக்கள். கதிரைப்படுத்தி காரியம் துவங்கியிருந்தாள், அந்த உமையவளை நல்லை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆதிச்சிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். எந்த கடவுளை கும்பிட்டாலும் பக்தர்களுக்காக வேலைக்காரனாக இறங்கி வரவே மாட்டாங்க. ஆனால் ஒரு கடவுள் பக்தர்களுக்காக இறங்கி வந்து விறகு விற்றிருக்கார், மாணிக்கம் விற்றிருக்கார், வளையல் விற்றிருக்கார். யாருக்காக? நம்மளுக்காக சிவபெருமானே இறங்கி வந்து விறகு விற்றாராம், மாணிக்கம் விற்றாராம், வளையல் விற்றாராம். அந்த காலத்தில் கல்யாணம் நடக்கும் போது, ஏன்னா பொதுவாகவே வந்து பெண்கள்லாம் கவனிங்கத்தான், மொதல் நாடகத்துக்கு என்ன இந்த பேச்சு பேசிட்டுருக்கீங்க, பாக்கியலட்சுமி கதை, சிறுகடிக்கு ஆச்ச கதைலாம் நாளைக்கு போய் பேசணும். என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. நாளைக்கு பாண்டிசாமி நாடகம் நடக்குதுல, இன்றைக்கி நடக்குதுன்னா என்ன கதையோ அந்த கதைக்கு சாராம்சம் படி தான் அவங்க போவாங்க. வேறு எதையுமே வெளியே தொட்டு பேசவே மாட்டாங்க. அந்த கதையை தான் அந்த கதைப்படி தான் போவாங்க. ஆனால் வள்ளி திருமணம் அப்படி கிடையாது. புராணமும் பேசுவாங்க, இதிகாசம் பேசுவாங்க, நடைமுறை பேசுவாங்க, வரலாறு பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. அப்படின்னும் போது என்ன சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கவனிங்க. இன்றைக்கி என்னமோ பண்ணுங்க. அதனால் என்ன சொல்ல வரோன்னு கவனிங்க. பொதுவாகவே அந்த காலத்தில் பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி. யாருக்குன்னு தெரியுமா? ஆத்தாடி, என்னோட பயங்கரமாக வச்சிருக்கிறாங்களே. பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி. யாரு அப்படின்னா, ஒன்று மருத்துவருக்கு. எதுக்காக? நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க, அதனால மருத்துவருக்கு பெண்ணுடைய கையை பிடிக்க உரிமை கொடுத்தாங்க. அடுத்து இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா வளையல்காரருக்கு. எதுக்கு? சம்பந்தமே இல்லாமல் வயசு பெண்ணுடைய கையை பிடிக்க வளையல்காரருக்கு உரிமை கொடுத்தாங்க. யோசிக்கணும்ல. அன்று கிராமத்துலலாம் கல்யாணம் நடக்க போதுன்னு வச்சுக்கோங்க, வளையல்காரரை 1 வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து பெண்ணுடைய கையை பிடிச்சி வளையல் போட்டு விட சொல்லுவாங்களாம். என்ன காரணம்? அவர் வந்து வளையல் போட்டுவிட்டா சிவபெருமானையே வந்து வளையல் போட்டுதான் ஐதீகம். வளையல்காரருக்கு சிவபெருமானுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அன்று வளையல் விற்கும் செட்டியாராக வந்து சிவபெருமான் எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டு விட்டாரு. அதனால வளையல்காரர் வந்து வளையல் போட்டுவிட்டா சிவபெருமானையே வந்து வளையல் போட்டுதான் ஐதீகம். எல்லா பெண்களுக்கும் வளையல்காரர் வளையல் போட்டு விடுவார். ஆனால் தன்னுடைய மனைவிக்கு மட்டும் வளையல் போட்டு விட மாட்டார். என்ன காரணம்? வளையல் போட்டு விடுற எல்லா பெண்களும் தங்கச்சி முறைக்கு வந்துடும். அப்படின் போது தன்னுடைய மனைவிக்கு வளையல்காரர் வளையல் போட்டு விட மாட்டார். அப்போ ஏற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு இருக்கு. சிவனை வச்சு யாருமே வீட்டில் சாமி கும்பிடவே மாட்டோம். ரொம்ப குறைந்தபட்சமாக தான் இருக்கு. சிவனை வச்சு யாராவது கும்பிடுறாங்க. சிவலிங்கத்தை வச்சு எத்தனை பேர் வீட்டில் சாமி கும்பிடுறீங்க? கை தூக்குங்க. யாருமே கிடையாது. நேற்று போன ஊர்லேயாச்சும் ஒரு 5 பேர் தூக்குறாங்க. இந்த ஊர்ல யாருமே கிடையாது. முருகன் படம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? முருகன் படம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. 2 படம் வச்சிருப்பீங்களே. பெருமாள் படம் அப்பதான் 2 கையும் தூக்குது பாருங்க. 4-5 போட்டா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எல்லாம் ராஜ அலங்காரத்தில் இருப்பாங்க, நகைகள்லாம் போட்டு ராஜ அலங்காரத்தில் இருப்பாங்க. ஆனால் சிவனுடைய கோலத்தை பாருங்க அப்படின்னா, ருத்ராட்ச கொட்டையும் பட்டையும் போட்ட மினிமா தான் இருப்பார். அது மாதிரி நம்மளே ஆக்கிற போறாரு ஒரு பயத்தில் சிவனை கும்பிடவே மாட்டோம், சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிட மாட்டோம். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சிவனை வச்சு சாமி கும்பிடாத, சிவலிங்கத்தை வச்சு வீட்டில் கும்பிடாத, இருக்கிறது இல்லாமல் போயிடும், எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. நிறைய சோதிப்பாருவாங்க. சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும். அப்போ ஏற்பட்ட சிறப்பான கடவுள். ஆனால் சிவனை வச்சு சாமி கும்பிட மாட்டோம். கடவுள்ல ஏன் சோதிக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஏன் கடவுள்லாம் சோதிக்கிறாரு? அம்மா அப்பான்னு சாமி கும்பிட்றோம், உன்னை விட்டா எனக்கு யாருமே கிடையாது, நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்கிறோம். அப்போ ஏற்பட்ட கடவுளையே சோதிக்கணும் அப்படின்னா மனுஷாளுங்களோட புத்தி எப்படி? குரங்கு புத்தி. ஒரு வாரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும். ஏண்டி எல்லாரும் போய் பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கடல்கிட்ட உட்காந்துட்டு வராளுங்க. நம்மளும் போவோம், ஒரு 10 பேர் சேர்ந்து புளியோதரை கட்டிட்டு திருச்செந்தூருக்கு. அதானே கெட்டு போகாது 5 நாளாக. அதனால இப்போ தானே வந்திருக்கு ஹாஸ்பிட்டலாக சொல்லி, அதனால அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து திருச்செந்தூரில் போன வருஷம் கூட்டம் மாதிரி இந்த வருஷம் குறைவு தான். போன வருஷம் நிறைய கூட்டம் இருந்துச்சு. எதற்காக அப்படின்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. முருகப்பெருமானுக்கு 108 பேர் இருக்கு. ஏன் குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைட்டாங்க அப்படின்னா, திருச்செந்தூரில் தான் முருகனுக்கு சுப்பிரமணியன் என்ற பேர். இந்த திருச்செந்தூரில் பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. இந்த பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட நோயும் அந்த பன்னீர் இலையினால கொடுக்கப்பட்ட விபூதியினால சரியாகும் என்பது ஐதீகம். வாங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பன்னீர் இலைன்னா பன்னீர் வாட வராது. அந்த இலையில கொடுக்கக்கூடிய இலையில் பன்னீர் கோடுகள் இருக்குமா. அப்போ ஏற்பட்ட அந்த விபூதியை வாங்கி பூசினோம்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, அந்த சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க.
இந்த திருச்செந்தூர் முருகன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, நேராக போயிடுறது திருப்பதிக்கு. என்ன அப்படி? நம்ம ஊரில் இருக்கச்சா இந்த பேசுகிற கூட்டத்தை நான் மண்டையை உடைக்க போகிறேன். ஏமா பேசாதீங்கன்னு வந்தோடனே சொல்லிட்டேன். என்ன சொல்கிறோன்னு கவனிங்கத்தா கொஞ்சம். நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் ஒன்றும் புரியலை, எனக்காக கொஞ்சம் கவனிங்க. திருப்பதிக்கு போயிடுவோம். நம்ம ஊரில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்றதே கிடையாது. நேராக குரூப்பாக கிளம்பிடுறது. இந்த ஓம் சக்திக்கு போனாங்களே அந்த பஸ்ஸையே கவுத்துட்டாங்க பாரு, அதுதான் பெரிய கொடுமை. சரி, அது இருந்துட்டு போதாங்க, அப்புறமா பேசுவோம். அது தேவையில்லை, அது தேவையில்லை நமக்கு. உண்மையோட பக்தியோட அந்த திருப்பதிக்கெலாம் போகிறீங்களா தான்? புரட்டாசி மாதம் போவீங்களா? ஒரு மாதம் விரதம் இருந்து போவோம் திருப்பதிக்கு. நம்ம ஊரில் இருக்க சாமியை கும்பிட்டு நம்ம ஊரில் இருக்கவங்களாம் வாழ வைக்கிறது கிடையாது. ஆந்திராக்காரங்களாம் பிச்சை எடுக்கிறாங்க. அதனால் போய் ஆந்திராவில் இருக்க பெருமாளுக்கு போய் ஒரு வருஷம் சேர்த்து வச்ச காசு கொண்டு போய் உண்டியலில் போட்டு வரீங்க. ஆட்டோ டிரைவருக்கு மட்டுமே அங்கே எவ்வளோ சம்பளம் தெரியுமா? கவர்மெண்ட் மட்டுமே தனியாக 1 லட்ச ரூபா கொடுக்குது. நீங்கள் ஓட்டுறது போக மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்குது ஆட்டோ டிரைவர் எல்லாருக்குமே, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எல்லாருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் கொடுக்குது ஆட்டோக்காரங்களுக்கு சம்பளம்? நீங்களாம் ஓட்டுனா சரி 1000 2000 500 எவ்வளவோ வர்றது தான். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. கவர்மெண்ட்டே தனியாக ஒதுக்கியிருக்கு ஆட்டோக்காரனுக்கு மட்டும் 1 லட்ச ரூபா சம்பளம்னு சொல்லி. அப்படி போயிட்டு இருக்கு அந்த நாடு. அந்த நாட்டுக்கு கொண்டு போய் காசு இல்லாத மாதிரி இவங்கெல்லாம் போய் காசு போடுறது. அங்கே இருக்கிறது பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதே ஐதீகம். ஏன் போய் பெருமாள் மலையில் உட்காந்தாரு? முருகன் தானே மலையில் இருப்பார். ஏன் பெருமாள் போய் மலையில் உட்காந்தாரு? அது முருகன் கோயில்னு சொன்னால் நம்ம கூட்டம் அங்கே போகுமா? ஏன்டி முக்குக்கு முருகன் கோயில் இருக்கு, ஆந்திராவில் போய் பார்க்கணுமா முருகனை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் போகுமா? அந்த கோயிலை வச்சு தான் ஆந்திராக்காரங்க பிழைக்கிறாங்க. அப்புறம் எப்படி அதை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க? 250 கோடி வசூலாயிருக்கு போன வருஷம் மட்டும் திருப்பதிக்கு. 220 கோடி வசூலாயிருக்கு திருச்செந்தூருக்கு போன வருஷம். எல்லா காசையும் போய் சாமிக்கு போட்டு திரும்ப சாமிக்கிட்டே போய் காசு கேட்குறது, காசு கொடுன்னு சொல்லி. சாமி மட்டும் கேட்டுச்சாங்க காசு. ஒருத்தெல்லாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோனை உண்டியலில் போட்டு வந்திருக்கேன். அப்புறம் திருத்தணியில் திரும்ப கேட்டிருக்கான், தெரியாமல் விழுந்துருச்சு கொடுங்கயான்னு சொல்லி. கோயில் சொத்து போப்பா அமுச்சு விட்டாங்களாம். அப்படி தன்னை மறந்து சாமி கும்பிட்றது என்ன பண்ண? சாமியெல்லாம் கும்பிட சொன்னாங்கல்ல. சாமி கும்பிட வேணாம், பெருமாளை கும்பிட வேணான்ற எண்ணத்துக்கு நான் போவே கிடையாது. கும்பிட வேணான்னு சொல்லலை, அவ்வளோ பெரிய ஆளு நான் கிடையாது. 1008 ஆலயம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமாளுடைய ஆலயத்தை கும்பிடாமல் ஏன் வெளிநாட்டுக்கு போய் சாமி கும்பிட்றீங்க தான் கேட்குறேன். எந்த நாட்டில்? வெளிநாட்டில் இருக்குது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் எந்த நாட்டில் இருக்குது? அமெரிக்காவில் இருக்கா? ஆந்திராவில் இருக்கா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம்? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. திருவண்ணாமலை மட்டும்தான் நினைத்தாலே முக்தினாங்க. ஏன் திருவண்ணாமலையை மட்டும் நினைத்தாலே முக்தினாங்க? மனசார எல்லாரும் ஒரு முறை திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி தருவாரா? எதற்காக அப்படின்னா அங்கே தான் சிவபெருமான் 7 ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனால் திருவண்ணாமலை மட்டும் நினைத்தாலே முக்தி அப்படின்னாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றின்னு தான் சொன்னாங்க, வடநாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லலை. தென்னாட்டில் தான் சிவபெருமான் வந்து பல ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அங்கே தான் நிறைய அவதாரங்கள் எடுத்ததாக சொல்லப்படுது. 64 திருவிளையாடலே மதுரையின் பதியில் தான் புரிஞ்சார். அப்போ ஏற்பட்ட நம்ம ஊரில் இருக்க கடவுள்லாம் விட்டு வெளிநாட்டில் இருக்க சாமியை கும்பிட்றது. யாராச்சும் இனிமேல் போங்க திருப்பதி, அந்த ஊர் இந்த ஊர். நீங்கள் சொன்னது இதெல்லாம் நான் சொல்லுவேன். இதை யாராச்சும் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருவாங்க. அதை வள்ளியம்மா வந்து அராஜகம் பண்ணுறாங்களான்னு சொல்லி திட்டுவாங்க நம்மளை. அதனால் சொல்லவும் மக்களுக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லுவோமா சொல்ல வேணாமான்னு சொல்லி. தமிழ்நாட்டில் இருக்க மக்களை வாழ வைங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் என்னப்பு சொல்லிட்டு பாட்டு பாடுறோமா? விளக்கத்தை தான் சொல்கிறேன். நம்ம ஊரில்